மவுத் வாஷ் டெய்லி யூஸ் பண்ணலாமா? ஹாய்ங்க, நான் டாக்டர் இளங்கனி ஃப்ரம் இல்லன்ஸ் டென்டல் கேர். எஸ், பண்ணலாம். பட் உங்க டாக்டர் எது சொல்றாரோ அதை யூஸ் பண்ணணும். நாமளாவே மார்க்கெட்ல போய் வாங்குறோம்னா நமக்கு எது வாங்குறதுன்னு தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு 4 சொல்றேன். ஒரு சில மவுத் வாஷ் பாத்தீங்கன்னா உங்க பல் சொத்தைய கண்ட்ரோல் பண்ணும். ஒரு சிலது உங்களோட ஈறு ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணும். ஒரு சிலது பேட் பாக்டீரியாவை கட் பண்ணும். ஒரு சிலது பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். இதுல எது நமக்கு வாங்குறதுன்னு தெரியும். முக்கியமா ஆல்கஹால் ஃப்ரீ மவுத் வாஷ் யூஸ் பண்றோமான்னு பாக்கணும். இப்ப ஆல்கஹால் உள்ள மவுத் வாஷ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது பேட் பாக்டீரியாவை கட் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா இருக்க குட் பாக்டீரியாவும் சேர்த்து கட் பண்ணும். அப்போ உங்க வாய் ட்ரை ஆகும், இன்னும் நிறைய சொத்தை வரும். சரி, உங்க டாக்டர் எப்போ சஜஸ்ட் பண்ணிருக்காரு இன்ஃபெக்ஷனுக்காக, அதை நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க தொடர்ந்து அப்படின்னா உங்க பல்லெல்லாம் ஸ்டெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்க டாக்டர் எது சொல்றாரோ அதை யூஸ் பண்றது நல்லது. எப்போ நீங்க மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணலாம்? நீங்க நைட் வந்து ப்ரஷ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா பிஃபோர் பெட் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க மார்னிங் ப்ரஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு மிட் டேல நீங்க கான்ஃபிடென்ட்டா இல்லாதப்போ நீங்க யூஸ் பண்ணலாம். முக்கியமா மவுத் வாஷஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் கிடையாது ப்ரஷிங்க்கு. இப்போ ப்ரஷ் பண்ணணும். அந்த மவுத் வாஷ் உங்க டாக்டர் எது சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, டேக் கேர், பை.